இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை. ஃபஸ்ட்டு பேபிகார்னை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் கடாயில் ஊற்றிட்டேன். நம்ம 2 பேருக்கு தகுந்தாப்பில் நான் பண்ணுறேன். பேபிகார்ன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் 2 பேருக்கு தேவையானது போடுறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1.5 ஸ்பூன் மைதா, 1.5 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் ரவா, 1 ஸ்பூன் போதும் ரவா. இது ரவா போட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேவைக்கேற்ப சால்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடரும் தேவைக்கேற்ப போடுங்க, போதும். இதை நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம திருப்பி ஆனியனில் போட்டு இது சாத்தே பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ஆயில் சூடாயிடுச்சு. ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம பேபிகார்ன் ஃப்ரையை பண்ணிடலாம். இது வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் குக் ஆகிடும். இது ரவா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆயில் கம்மியாக இருந்தால் போதும். அதில் கொஞ்சோண்டு 2 வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா சாத்தே ஆகணும். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சாத்தே ஆயிடுச்சு. நமக்கு தேவையான பெப்பர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா இது பெப்பர் ஃப்ரைங்கனால கொஞ்சம் காரமாக இருக்கணும், நல்லாயிருக்கும். ஆல்ரெடி சால்ட் போட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கிண்டலாம். இப்போ நம்ம இதில் ரவாலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும். அது சூடோடு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஸ்நாக்ஸில் தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுலேயே எல்லாமே க்ரீன் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான். 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான்.